இந்த கோங்கூர தொக்குன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு பல் பூண்டு, புளிச்சக்கீரை ஒரு கட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 20 இல்லை 15 காஞ்ச மிளகா, உளுந்து ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் உளுந்து, முழு தனியா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் புளிச்சக்கீரை துவையலுக்கு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து உளுந்து போட்டு நல்லா வறுக்க போகிறோம். எண்ணெய் காயணும் ஃபஸ்ட்டு சட்டியில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா செவர வறுக்கணும். பொன்னிறமாக தனித்தனியாக வறுத்து எடுத்தால் தான் வந்து ஒவ்வொரு பொருளும் கரெக்டாக நல்லா வறுத்து எடுக்க முடியும். இந்த உளுந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து முழு தனியா போட்டுக்குவோம். முழு தனியாவும் பொரிஞ்சதையும் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்க வேண்டியது. காஞ்ச மிளகா வறுத்து எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்துருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்தோன்னே இப்போ வந்து புளிச்சக்கீரை வந்து நல்லா கடாயில் போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். புளிச்சக்கீரை நல்லா வதங்கினோடனே எல்லா பொருளையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் இப்போ வந்து ஒன்றா போட்டு துவையல் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா கெடாது. இது மாதிரி வறுத்து ஒவ்வொரு பொருளும் தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா கெடாது. ஃபஸ்ட்டு அந்த வந்து பவுட்ரு பண்ண வேண்டிய பொருளெலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதோட புளிச்சக்கீரையை போட்டு அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு வந்து கெடாது. இட்லி, தோசை, சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.